இன்னைக்கு சென்னையிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தன்னோட ஃபோர்ட் அஸ்பயர் காருக்கு வீல் அலைன்மென்ட் பார்க்கறதுக்காக கொண்டு வந்தாரு. அவர் தன் காரில் போட்டிருந்த யோகோஹாமா எஸ் டிரைவ் டயரை பற்றி நம்ம கிட்ட கேட்டார். ஆக்சுவலாக அவர் போட விருப்பப்பட்டது யோகோஹாமா எர்த்தூன் மேக்ஸ் டயர். ஆனால் அவங்க கொடுத்துருந்தது எஸ் டிரைவ் டயர். இந்த டயரை ரொட்டேஷன் டயர்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் பார்க்குற இந்த ஏரோ மார்க் எந்த திசையை பார்த்த மாதிரி இருக்குதோ அந்த திசையில தான் வீல் சுற்றணும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா கிளாக் வைஸில் சுற்றுற மாதிரி ஏரோ மார்க் இருந்தால் அந்த டயர் காரோட வலது பக்கமாக தான் இருக்கணும். அந்த டயரில் ரொட்டேஷன் மார்க் ஆன்டி கிளாக் வைஸில் காரோட இடதுபுறத்தில் இருக்கிற மாதிரி போடணும். ஒருவேளை ரொட்டேஷன் மார்க்கோட டைரக்ஷனை மாற்றி போட்டு டயரை யூஸ் பண்ணா டயர் நாய்ஸ் கேட்கும். அதோட டயரோட ஃபிரிக்ஷன் கிரிப் கிடைக்காம கூட போக வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த ஒரு டயர் வாங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி முழுசாக விசாரிச்சு அது உங்களுக்கு ஓகேவா இருந்தா தாராளமாக உங்கள் காரில் போட்டுக்கோங்க. அப்படியே இந்த காரோட ஸ்டீரிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட்டை போய் பார்த்தேன். ஸ்டீரிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது போல எல்லா பிராண்ட்லையும் இப்படி ஒரு டயர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லா டயரையும் ஒரே மாதிரி நினச்சிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாமளும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு நெருங்கிட்டோம். அதனால மக்களே உங்க அன்பை காட்டி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க.